ஹலோ எவ்ரிவன், நிறைய ஊறுகாய் பண்ணியிருக்கோம்ல. இன்றைக்கி வெங்காய ஊறுகாய் தாங்க பண்ண போகிறோம். ஊறுகாய் செஞ்சு முடிச்சுட்டு அப்லோட் பண்ணும்போது இவ்வளோ ஊறுகாய் தாங்க இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 கிலோக்கு மேலே இருக்குங்க. 1 கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கடாயை வச்சுட்டு பாதி தான் நான் யூஸ் பண்ணேன், பாதி எண்ணெய் நம்ம தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல வெங்காயம் போட்டுட்டு அதோட பெரிய லெமன் சைஸ் புளியும் போட்டுட்டு வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வேண்டாம். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கோஸ் அரைச்சி வச்சிடலாம். மீதி பாதி நல்லெண்ணெய் இருக்குல்ல, இப்போ தாளிகளுக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதோட கப் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/4 கப் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டேன். வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டிலுக்கு மாற்றிடலாம். வெளியில் வச்சா 1 மாதம் இருக்குங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம் இருக்கும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், டிஃபன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்து